கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 88:15 வசனம். சிறு வயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு போகிறவனுமாயிருக்கிறேன். உம்மால் வரும் திகில்கள் என்மேல் சுமந்திருக்கிறது. நான் மனங்கலங்குகிறேன். இது தனி மனிதனின் அவலக்குரல். யோபு, எசேக்கியா என்பவர்கள் தங்கள் இடைப்பட்ட வாழ்வில் துன்ப வாழ்வை அனுபவித்தவர்கள். ஆனால் இப்பாடலில் பக்தனோ சிறு வயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு போகிறவனுமாய் இருக்கிறேன் என்கிறார். காரணம் என்ன? ஆண்டவர் தள்ளிவிட்டார். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட இந்த நிலைக்கு காரணம் ஆண்டவர் தன் ஆத்துமாவை தள்ளிவிட்டதை நினைக்கிறார். இரண்டாவதாக, கர்த்தரின் முகம் மறைக்கப்பட்டது. பாடுகளில் கர்த்தரின் உதவியை எதிர்பார்த்தவர் கர்த்தரின் முகம் தனக்கு மறைக்கப்பட்டதை நினைத்து மனம் கலங்குகிறார். மூன்றாவதாக, கர்த்தரின் எரிச்சல். ஆண்டவர் ஒருவன் மீது கோபமும் எரிச்சலும் அடைந்தால் அது எவ்வளவு பயங்கரமானது என உணர்கின்றார். யோபு தன் வாழ்வின் துன்பத்தின் காரணமாக எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது என்கிறார். மரண பயம் நம்முடைய வாழ்வில் திகில்களை உண்டாகும். சிநேகிதர்கள், அறிமுகமானவர்கள் விலகி செல்லும் சூழ்நிலையின் போது நாம் கலங்கிவிடக்கூடாது. நான்காவது, பயத்தை போக்குபவர். இயேசு தம் சீடர்களோடு பயணித்து கொண்டிருந்த போது அவர் படகின் அடித்தளத்தில் தலையணை வைத்து நித்திரை செய்து கொண்டிருந்தார். போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சீசர்கள் கலங்கினர். நாமும் பாடுகள், பிரச்சனைகள், மரணம் வரும்போது கலங்கி போகிறோம். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். தாவீதும் சங்கீதம் 118:6 கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன் என கூறுகிறார். 1 கொரிந்தியர் 15:55 மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்கிறார். காரணம், மரணத்தை வென்றவர் நம்மோடு இருக்கிறார். எனவே நாம் நிழல் போன்ற நிலையை கண்டு விசுவாசத்தை இழந்து தத்தளிக்காதபடிக்கு கர்த்தர் மீது நம்பிக்கை வைப்போம். வாழ்க்கையில் ஜெயம் எடுப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, திகில் போன்ற அனுபவத்தினால் தத்தளிக்காதபடிக்கு விசுவாசத்தில் நிலைத்து நிற்க எங்களுக்கு பலன் தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.